ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் HairCare. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் மாஸ்க். இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் நிறைய ரெமெடிஸ் வந்து ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியும் முடி வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது அவங்களோட ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து அந்த முடி வளர்ச்சியை நார்மலாக வளர்கிறத விட கொஞ்சம் வேகமாக வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணும். ஹெல்த்தியான ஒரு ஹேர் இருக்குது அப்படின்னாலே ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹேர் பிரேக்கேஜ், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ், அப்புறம் ட்ரைனஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான ஒரு ஹேர் மாஸ்க் தான் இது. இப்போ இது பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் நாட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது வந்து ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட முடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா 1-2 கம்மி கூட பண்ணிக்கலாம். என்னோட ஹேர் லென்த்துக்கு நான் 4 எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சத்து ரொம்ப குறைவாக இருக்குன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கான தன்மை வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹேரை நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணும். டேண்ட்ரஃப், ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இந்த நெல்லிக்காயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு முக்கியமாக நம்மளோட முடி வந்து கருப்பாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வெள்ளை முடியெலாம் வர்றதுக்கு நமக்கு விடாது. இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆம்லா வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நமக்கு தேவையானது சின்ன வெங்காயம். நான் வந்து பெரிய சைஸ் சின்ன வெங்காயம் ஒன்றே எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சின்ன வெங்காயம் தான் கிடைக்குது அப்படின்னா ஒரு 4-5 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இது மெயினாக நம்மளோட முடி அவ்வளோ சீக்கிரம் அடர்த்தி குறைய விடாமல் பார்த்துக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்பில் புது முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். முடியோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். அதனால் ஹேர் ஃபாலும் நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாகும். ஹேர் ஃபால் நார்மலாக கம்மியாக இருந்தாலே முடி அடர்த்தி அவ்வளோ சீக்கிரம் கம்மியாகாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து முக்கியமாக நிறைய பேருக்கு முடி வந்து பாதியிலே கட்டாகி விழும். அது ஏன்னா போதுமான அளவுக்கு புரோட்டீனும் மாய்ஸ்சரும் முடியல இல்லாததால தான். அந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம் எல்லாமே இந்த சின்ன வெங்காயம் வந்து சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நமக்கு தேவையானது தேங்காய் பால். தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணும். நெக்ஸ்ட்டு இதில் ப்ரோட்டீனும் நம்ம முடிக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஹேரை நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணி நல்ல ஒரு சாஃப்டாகவும் ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கோகோனட் மில்க் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நமக்கு தேவையானது ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். இதுக்கு பதில் நீங்கள் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதை தவிர டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கும் ப்ரீமெச்சூர் கிரே ஹேரை சரி பண்ணுறதுக்குமே ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் உடைக்கிறப்ப உள்ளே இருக்க தண்ணி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து அதிக அளவில் கிடைக்கும் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுறதை விட. இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா அரைச்சாச்சு. ஃபில்டர் பண்ணி இப்போ தேங்காய் பால் எடுத்துடலாம். நீங்கள் ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சு கூட இதை ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் எடுக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம எடுக்கிற தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதில் தான் அதிக அளவில் சத்து கிடைக்கும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இருக்க அந்த சக்கையில் தண்ணி ஊற்றி மறுபடியெலாம் தேங்காய் பால் எடுக்காதீங்க. அந்தளவுக்கு அது வந்து பெனிஃபிட் கிடைக்காது. இந்த மாதிரி நல்லா பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா தேங்காய் பால் வந்து நமக்கு திக்காக கிடைக்கும். ஃபில்டர் பண்ணியாச்சு. ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இதை அப்படியே வச்சுடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச நெல்லிக்காவை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் முடி லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நெல்லிக்காயோட அளவு வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 4 நெல்லிக்காய் எடுத்தேன், அதில் 3 நெல்லிக்காய் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப சின்ன சைஸில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறீங்கன்னா அதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தோலை மட்டும் உரிச்சிட்டு. இப்போ தண்ணி விடாமல் இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சாச்சு. உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாக வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் அரைச்சி வச்ச இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் பாலில் இந்த விழுது நல்லா ஊறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சு யூஸ் பண்ணுறப்ப இதோட பெனிஃபிட் வந்து நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். ஒரு 1 hour கிட்ட இதை நம்ம வந்து ஊற வைக்கணும். நான் வந்து இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் 1 hour ஊறினதுக்கப்புறம் கூட எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 drop அளவுக்கு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஹேர் மாஸ்க்கும் எசென்ஷியல் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமிடி இது. தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நமக்கு வந்து நல்லாவே தெரியும் நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு ஹேரில் கிடச்சிருக்கு அப்படின்றது. வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எந்த ஹேர் மாஸ்க்காக இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப கிடைக்கிற பெனிஃபிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்காக தான் இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். 1 hour ஊற வச்சதுக்கப்புறமா உங்களோட ஸ்கேல்பில் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக தலையில் ஆயில் வச்சுட்டு ஸ்கேல்ப்பை ஒரு 2 minutes மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ போதுமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ஹேருக்கு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுறப்ப அது நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப் அப்படின்றது முக்கியமாக நம்மளோட ஹேர் ரூட்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான். அப்ளை பண்ணுறப்பவே நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 30 minutes வந்து ஷவர் கேப் இல்லைனா ஒரு கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோல்டு பாடியாக இருந்துச்சுன்னா ஒரு 15 minutes மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.